வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டால விட மாட்டேன்டி. செத்தாலும் உன்னை விட மாட்டேன். உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற பணம் தானே உன்னை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோ. உங்க அப்பனை விட பெரிய பணக்காரன ஆய் காட்டுறடி. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 100 கோடி 200 கோடி இல்ல, 1000 கோடி சம்பாதிச்சு காட்டுறேன்டி. கப்பல் மாதிரி கார்ல வந்து காட்டுறேன்டி. அப்ப தெரியும் இந்த விஜய் யாருன்னு. ஏய் சிப்படா. உள்ள வாமா போலாம். இந்தாங்க பிடிங்க. பயம், ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. எதுக்கு பயப்படுற? இல்ல வண்டி தொலைஞ்ச பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்போ தொலைஞ்ச வண்டி திரும்ப கிடைச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. ஒருவேளை இத பாரு, கணக்கு வழக்கு இல்லாம பயந்துகிட்டு இருந்தேன்னா அதுக்கு முடிவே கிடையாது. பேசாம வா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா வா பாத்துக்கலாம். போலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கார் கிடைச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணீங்க. ஓ, உட்காருங்க. இருக்கட்டும் சார். அந்த கார் தொலைஞ்சதுல இருந்து வீட்ல ஒரு வேலையும் நடக்கல சார். வெளியே போக முடியாம படாத பாடுபட்டேன். கார் எங்க சார் கிடைச்சது? திருடிட்டு போனவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, உங்க கார் ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தது. உள்ள யாரும் இல்ல. நம்பர் வெரிஃபை பண்ணி உங்க கார் தான் தெரிஞ்ச உடனே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். வந்துருச்சா சார்? ஓஎஸ், பேக்யார்ட்ல தான் இருக்கு. சார் நான் போய் எடுத்து வந்துட்டுமா சார்? ஏன் டிரைவர் சார் என்னமோ இவன் காரே தொலைஞ்ச மாதிரி அப்ப இருந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். சார் நான் பின்னாடி போய் எடுத்து வந்துடுறேன். சும்மா இரு. சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சார் ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? நான் ஏதாவது கையெழுத்து பண்ணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயமா. உங்க கார் டிக்கில இந்த சாவி இருந்துச்சு. உங்க சாவியா இது? இல்ல, இது எங்க சாவி இல்ல. இது எப்படி எங்க கார் டிக்கில வந்ததுன்னு எனக்கு ஒன்னும் புரியல சார். பாட்டி, ஒருவேளை காரை திருடிட்டு போனவங்க டிக்கில போட்டிருப்பாங்க பாட்டி. ஆமா ஆமா, இருக்கும். ஆமா இன்ஸ்பெக்டர், அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இத பார்த்தா பைக் சாவி மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல பைக் ஓட்டுறவங்க யாருமே இல்ல. நானும் என் பேத்தி மட்டும்தான் இருக்கோம். ஆமா சார், எனக்கு கார் கூட ஓட்ட தெரியாது. பாட்டி தான் ஓட்டுவாங்க. சரி, நீங்க உட்காருங்கம்மா. இருக்கட்டும் சார். எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த கீயை பத்தி எதுக்காக எங்க கிட்ட விசாரிக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. காரு கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். ஒரு 10-15 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டி இருக்குமா? ஏன் சார்? ஒரு ப்ராப்ளம். வேற ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பையனை காணோன்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு போல இருக்கு. அந்த காணாம போன பையனோட பைக்கை அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பைக்கோட கீ தான் இதுவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பையனோட அப்பாவை இங்க வர சொல்லியிருக்கேன். இப்ப வந்துருவாரு. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கீ யாரோடது வேணாலும் இருக்கட்டும். ஏன் காரை திருடிட்டு போனவங்க இந்த கீயை டிக்கில போட்டிருக்கலாம். அது உங்க கையில கிடைச்சிருக்கு. அத வரப்போற இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து நீங்க விசாரிக்கலாம் இல்ல? அதுக்கு நாங்க ஏன் இங்க காத்துக்கிட்டு இருக்கணும்? அப்படியெல்லாம் ஈஸியா விட முடியாதுமா. காணாம போன பையன் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறதே எங்களுக்கு தெரியல. இந்த கீயை பாருங்க, ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. இது உங்க கார்ல இருந்துச்சு.
அவர் வர வரைக்கும் தானே உங்களை வெயிட் பண்ண சொல்றேன். அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நீங்க உங்க வண்டி எடுத்துட்டு போங்க. ஐயோ சரி. என்னம்மா இது பைக்கு பையன் ரத்தம்ன்றாங்க. எனக்கு ஒரே பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், நான் வீடு வரைக்கும் போயிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபுக்கு 2 நாளா கேன்சர் சார். 2 நாளா கேன்சர்? உதப்படுவேன், போய் உட்கார்றா. சார் சார் நீங்களும் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்ப வந்துருவாரு. வந்த உடனே நீங்க போலாம். சார், நான் வீடு வரைக்கும் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு பொலிட்டிக்கல் மேன் சார். எனக்கு எம்சில இருந்து எம்பி வரைக்கும் எல்லாம் தெரியும் சார். உனக்கு யார தெரிஞ்ச எனக்கு என்னடா? டேய், போய் ஒழுங்கா ஓரமா உட்காரு. சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு பாட்டி. நல்லா மாட்டிக்கிட்டோம். சும்மா இரு. மணிமேகலை, என்னங்க? நான் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். யாராவது ஃபோன் பண்ணா என்ன ஏதுன்னு கேட்டு வை. சரிங்க. எங்க வச்சேன்? கார் சாவியை பாத்தியா? அங்கதானங்க எப்பவும் வைப்பீங்க. ம். மணி 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்பவே மணி 9:45 ஆயிடுச்சு. இந்த டிராபிக் ஜாம வேற நினைச்சா அடி வைத்த கலக்குது. என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏங்க, இந்த வீட்ல உங்களை தவிர வேற யாருங்க கார் சாவி எடுக்க போறா? இந்த நேரத்துல போன் வேற. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் அங்கதான் வரலான்னு இருந்தேன். அப்படியா? சீக்கிரம் வாங்க சார். ஏன், என்னாச்சு சார்? உங்க பையன் காணாம போன கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எவிடன்ஸா? என்ன சார் சொல்றீங்க? உங்க சன்னோட பைக் கீ கிடைச்சிருக்கு. எங்க எங்க கிடைச்சது? சொன்னா அதிர்ச்சி ஆகாதீங்க. அந்த காயத்ரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட கார் டிக்கில கிடைச்சிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சார், எனக்கு தலையே சுத்துது சார். பாட்டி கார் டிக்கில பைக் கீயா? சார், இத போன்ல பேச வேண்டாம், நேர்ல வரீங்களா? நேர்ல பேசிக்கலாம். சார், இதோ இப்பவே வரேன் சார். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் சார். ஓகே. என்னங்க ஆச்சு? என்ன? நான் போயிட்டு வந்து சொல்றேன். பாட்டி, சார், வாங்க, வந்து உட்காருங்க. இது உங்க பையனோட பைக் கீயான்னு பாருங்க. ஆமா சார், என் பையனோட பைக் தான் சார். என்ன சார் ரத்தமா இருக்கு? இருங்க, பதறாதீங்க. அம்மா, இங்க வாங்க. என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார், பதறாதீங்க, ஒண்ணுமில்ல, விசாரிப்போம். அம்மா, உங்களதாம்மா, இங்க வாங்க. பயப்படாதீங்க சார், என்னன்னு விசாரிப்போம். இவங்க கார் காணாம போனதா ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த கார் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அந்த கார் டிக்கில தான் இந்த கீ இருந்திருக்கு. அப்ப சந்தேகப்படுறது கரெக்ட் தான் சார். அட பாவிங்களா, என் புள்ளைய என்ன பண்ணீங்க? மரியாதையா உண்மை சொல்லிடுங்க. சார், 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 உண்மையை சொல்றீங்களா இல்லையா? சார், கேளுங்க சார். சார், please, please, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. இத பாருங்க சார், எங்க கார் தொலைஞ்சது என்னமோ உண்மைதான். அது திருப்பி கிடைச்சப்போ இந்த கீ அதுல கடந்திருக்கு. அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம்? திருடிட்டு போனவன் அந்த கீயை டிக்கில போட்டிருக்கான். இதுதானே நடந்திருக்கு. சார், இவங்க சொல்றத நம்பாதீங்க சார். காணாம போன அன்னைக்கு என் புள்ள இவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கான். அத என்ன ஏதுன்னு விசாரிக்க போனப்போ இவங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு சார். அதனாலதான் இவர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். ஆமா சார், இவர் சொல்றது கரெக்ட் தான் சார். அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு நான் விசாரிக்க போயிருந்தப்போ முன்பக்கம் சந்துரோட பைக் நின்று இருந்துச்சு. டவுட் வந்ததால ஒரு கான்ஸ்டபிள மப்டியில போய் விசாரிக்க சொன்னாங்க.
சார் உட்காருங்க சார். நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல, உட்காருங்க. உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், சந்துரு உங்க வீட்டுக்கு போனதை மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. பட் இவங்க கிட்ட விசாரிச்சதுல இல்லன்னு மட்டும் தான் சொல்றாங்க. ஏமா, இவரோட பையன் சந்துருவை உங்களுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட கேட்காதீங்க சார். அவங்க எதை கேட்டாலும் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம சொல்றேன். என் பையன் இந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தான் படிக்கிறான் சார். சும்மா விட போயா சார், நீ என்ன பண்ணணுமா பண்ணிக்கோ போ. ஒவ்வொருத்தரா பேசுங்க சார். ஏமா, சந்துரு எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தான்? எனக்கு தெரியாது சார். இவர் சொல்ற அன்னைக்கு நானும் என் பாட்டியும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நாங்க இல்லாத நேரத்துல யாரோ செவரேறி குதிச்சு திருட கூட வந்திருக்கலாம்ல. அது இவரோட சன் சந்திரவா கூட வாய இருக்காங்க. மூடுறி. சார் மரியாதையா பேசுங்க. என் பிள்ளை எதுக்கு சார் திருடணும்? நானே கோடீஸ்வரன். டெய்லி அவனுக்கு நான் பாக்கெட் பண்ணி 1000 ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டு இருக்கேன். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார். சந்துரு இவ கூட படிச்ச பையனா இருக்கட்டும். சந்துரு எங்க வீட்டுக்கு வரவும் இல்ல, நாங்க அவனை பார்க்கவும் இல்ல. நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், இவங்க போய் சொல்றாங்க. என் பிள்ளைக்கு இவங்களால தான் ஏதாவது ஆயிருக்கணும். அவன் பைக் கீழே ரத்த கரப்பட்டிருக்குன்னா, கடவுளே, என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலையே. மரியாதையை உண்மையை சொல்லிடுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சார்? எங்களுக்கு தெரிஞ்சாதானே நாங்க சொல்ல முடியும். நீங்க மிரட்டுறீங்கிறதுக்காக இல்லாதது இருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க போய் சொல்றாங்க, போய் சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க நம்பாதீங்க. ப்ளீஸ் இருங்க, நான் விசாரிக்கிறேன். யோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. இங்க நில்லு. அம்மா, நீங்க போய் உட்காருங்க. நான் கூப்பிடும் போது வாங்க. போங்க. அமீர் சார், என் கூட வாங்க. பிரபாகர் சார் வாங்க. எஸ் சார். இத பாருங்க, அவங்க வீட்டுக்கு போய் 1 இன்ச் கூட விடாம தரோவா செக் பண்ணி எவிடன்ஸ் கிடைக்குதா? ஓகே சார். அம்மா, உங்க வீட்டு கீ கொடுங்க. எங்க வீட்டுக்கு எதுக்கு? உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். ஒழுங்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல போலீஸ் ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி இருக்கும். சாவிதானே, அதோ தாராளமா வாங்கிக்கோங்க. மடியில கனம் இருந்தாதானே வழியில பயப்படுறதுக்கு. என் வீட்டுல என்ன கிடைக்க போகுது? மண்ணாங்கட்டி கூட கிடைக்காது. ஆனா ஒண்ணு, தேடுறேங்கிற பேர்ல வீட்டை பூரா களைச்சு போட்டுட்டு வந்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அத அந்தந்த இடத்துல வச்சுட்டு வர சொல்லுங்க. இந்த கீ எடுத்துட்டு போய் இன்ச் பை இன்ச் சர்ச் பண்ணி ஒரு எவிடன்ஸ் கூட விடக்கூடாது. எது கிடைச்சாலும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். போங்க. வரேன் சார். ஓகே சார். சார் 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 சார், இந்த இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை சார். விட்டா போயிடுவேன் சார். ப்ளீஸ் சார். விட்டா ஒரேடியா போயிடுவேன். போய் ஒழுங்கு மரியாதையா உட்காரு. யோ கான்ஸ்டபிள், உன்னை கூட்டு போய் லாடம் கட்டி. சார் 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 வேணாம் சார், நான் போயிடுவேன் சார். சார் சார் வேணாம் சார். ஐயோ, ஏன் சார் இப்படி பண்ணீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் உங்க முன்னாடி நின்று ஒரு வார்த்தை பேசுறதுக்கு யோசிக்கிறவனா தான் சார் நான் இவ்வளவு நாளா பார்த்திருக்கேன். இன்னைக்கு என்னடான்னா எனக்கு பிடிக்கல சார். யார் சார் அவன்? 10 காசு பெறுவானா அவன்? அடிச்சு போட்டா எடுத்து போட நாதி இல்லாதவன் சார் அவன். நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் சார் அவன். உங்களை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டான். எனக்கு வந்த ஆத்திரத்துல நீங்க மட்டும் என்ன அடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ஏதாவது ஒரு ஏரியில அவன் போனா மிதந்திருக்கும் சார். அயோக்கிய ராஸ்கல். யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு தெரியாம எல்லாம் நீங்க கொடுத்த இடம் சார். நம்ம பாப்பா விஷயத்துல அவன் என்ட்ரி ஆனப்பவே அவன் கைய காலை உடைச்சு கடப்பா போற லாரியில போட்டு அனுப்பிச்சிருந்தோம்னா இந்நேரம் இந்த பக்கமே வராம வடக்கு பக்கமா போய் கல் உடைச்சிட்டு இருந்திருப்பான் சார். விட்டு வச்சது உங்க தப்பு சார். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல சார். 300 வார்த்தை சொல்லுங்க, அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சி 2ஆ வகுந்துடுறேன். அவன் நம்ம பாப்பாவை படுத்தின பாட்டுக்கு அவனெல்லாம் உயிரோடய விடக்கூடாது சார். என்ன பேசி முடிச்சிட்டியா? ஏயா, நான் என்ன அவ்வளவு நல்லவனா?
ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுறதுக்கு. உனக்கே இவ்வளவு கோவம் வருதே, எனக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் ஏன் சார்? அப்புறம் ஏன் சைலண்டா இருக்கீங்கன்னு கேக்குறியா? காரணம் இருக்கியா? என் பொண்ணு எந்த மாதிரி நிலைமையில இங்க வந்திருக்கான்னு யோசிச்சு பாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவையா, இன்னைக்கு அவன் சரியில்லைன்னு சொல்லி தாலியை கழட்டி மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு வந்திருக்கான். மனசு பூரா ரணமா இருக்கியா அவளுக்கு? இது எப்பாரு எப்படி யாருன்னு எனக்கே தெரியாதியா. அவ தூங்குறதே இல்ல தெரியுமா? நினைச்சு நினைச்சு எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காயா. பெத்தவனோட மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பக்கம் அழுகுறா, இன்னொரு பக்கம் ஆத்திரத்துல கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எறிஞ்சு கத்துறா. ஹிஸ்டீரியா பேஷன் மாதிரி நடந்துக்கிறா தெரியுமா? பயமா இருக்கியா சார்? அடி மனசுல அந்த விஜய் மேல அவளுக்கு பயங்கரமான கோவம் இருக்கியா? கொலவெறியில இருக்கா. அந்த கோவம் அப்படியே மெயின்டைன் ஆனாதான் இன்னைக்கு அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது நிரந்தரமாகும். அதுதானே சார் நடக்க போகுது. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படி இல்லையா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறவங்க எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதியா. இப்ப அவன் மேல அவ வெறுப்புல இருக்கிறது உண்மை. ஆனா நாம அந்த விஜயை அடிச்சு உதைச்சு ஏதாச்சும் பண்ணன்னு வையேன், ஐயோ நம்ம புருஷன் இப்படி அடிச்சு உதைச்சு கொடுமைப்படுத்துறாங்களேன்னு சட்டுன்னு மனசு இலகிடுவான். ஏய், 1000 தான் இருந்தாலும் அவ தமிழ் புண்ணிய கலட்டி வீசின தாலி எடுத்து கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிற? நாமளே அதுக்கு வழி பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிராது? கோவமா இருக்கிற வரைக்கும் தான் அவ என் பொண்ணு. அவ கோவம் அவன் மேல சிம்பதியா மாறிடுச்சுன்னு வை, திரும்ப அவன் பொண்டாட்டியா மாறிடுவா, அவனை தேடி போயிடுவா. புரியலையே. அந்த அயோக்கியனும் அதுக்காகத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது. புரியலையே சார். என்ன தைரியம் இருந்தா அவன் இங்க வந்து சவுண்ட் விட்டு போயிருப்பான் ராஸ்கல். என் பவர் தெரியாது அவனுக்கு. ஒரு கண்ணை காட்டினா அவன் இருக்கிற சுவடே தெரியாம அழிச்சிட்டு போறதுக்கு 1000 பேர் இருக்காங்க என்கிட்ட. செஞ்சிட மாட்டேனா? நான் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணணும், அதை பார்த்து என் பொண்ணு என்ன தப்பா நினைக்கணும், தான் மேல ஒரு சிம்பதி வரணும்னு தான் அவன் இப்படி பிளே பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு தான் சார் இந்த மாதிரி ஆள்லாம் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றேன். அமைதியாரியா. இப்போ உனக்குள்ள கோபமா பொங்குது பாரு ஒரு வெறி, அவனை கொல்ற வெறி. அதை அப்படியே பத்திரமா பூட்டி வச்சுக்க. அது எப்ப வெளியில வரணுமோ அப்ப நான் சொல்றேன். அன்னைக்கு காட்டுவோம் விசுவாசத்தை. இப்ப போ. என்கிட்டயே நேரடியா மோதுற அளவுக்கு வந்துட்டியா? என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பாரு. ஒழுங்கா அப்படியே உட்காரு. முடியல. வயசானவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லைன்னா நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம். நான் கொலை பண்ணல. சந்துரு எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது. இத பாருங்கம்மா, பொய் பேசி பிரயோஜனம் இல்ல. பக்கா எவிடன்ஸோட மாட்டிருக்கீங்க. நைட் அந்த பையன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் கதவை திறந்து நேரா வந்தானா இல்ல செவரேறி குதிச்சு வந்தானாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா வந்திருக்கான், அது கன்ஃபார்ம்டு. வந்தவனை அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க, சாவடி அடிச்சிருக்கீங்க. எல்லாமே அந்த கேமரால பதிவாயிருக்கு. இப்போ அது இல்லைன்னு சொல்ல போறீங்களா? மேடம், எங்க வீட்ல ஆம்பளைங்க யாருமே கிடையாது. நானும் என் பாட்டியும் மட்டும்தான் இருக்கோம். அவன் திருட வந்தானா இல்ல வேற எதுவும் கெட்ட நோக்கத்தோட வந்தானான்னு ஃபர்ஸ்ட் விசாரிங்க. திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனை கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்க சொல்றீங்களா? என்ன பேசுறீங்க மேடம்? ஆமா சார், அடிச்சேன் சார். என் பேத்தியும் சேர்த்து அடிச்சா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? தப்பான நோக்கத்தோட வந்தவனை அடிக்காம உட்கார வச்சு உபசரிக்க சொல்றீங்களா? நான் அதை கேட்கல. நீங்க அடிச்சிருக்கீங்க. நீங்க அடிச்சதுல அவன் செத்து போயிருக்கான், அதை ஒத்துக்கங்க. நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்கு மேடம். சந்திர ஒரு ஆம்பளை. நான் அடிச்சு அவன் செத்து போனான்னு எப்படி இப்படி கூசாம சொல்றீங்க? அப்போ அவன் வேற எப்படி செத்தான்? அதையாவது சொல்லு. எனக்கு தெரியாது மேடம். ஆஹா, மீனாட்சி, இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நீ ஊம்பானில விசாரி. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். அவளை கொன்னுடுவேன். சொல்லு உண்மையை. இல்ல மேடம். நீ தானே கொலை பண்ண. மேடம், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
அங்க என் பேத்திய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொல்லுங்கம்மா. என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அவளை விட்டுடு சொல்லுங்கம்மா. அப்ப நீ உண்மையை ஒத்துக்க. கொலை பண்ணுனீங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து தானே கொலை பண்ணீங்க. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. சொல்ல போறியா இல்லையா? கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற. சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்லுன்றல. சொல்லு, போய் சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லிடு.